வணக்கம். டிஎல்ஜி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை பேய் கிராமம். கதைக்குள்ள போலாமா? நகரத்தை ஒட்டி இருந்தது அந்த கிராமம். ஒரு மாதமாய் அங்கு எதிர்பாராத விதமாய் ஒவ்வொரு நாளும் திகழ்கள் அரங்கேறி கொண்டிருந்தன. ஒவ்வொரு கணமும் அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஏது நடக்குமோ என்ற அச்சத்தில் கிராம மக்கள் மரண பயத்தில் இருந்தனர். முதலில் அந்த கிராமத்திற்கு 10 போலீசார் காவலுக்கு சென்றனர். பின்னரும் அந்த மர்மம் தொடரத்தான் செய்தது. அடுத்ததாக தெருவுக்கு 10 போலீசார் காவல் காத்தும் கூட அந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இறுதி கட்டமாக வீட்டுக்கு வீடு போலீசார் காவல் இருந்தும் தினம் தினம் அரங்கேறும் அந்த மர்மத்தின் முடிச்சுகளை அவிழ்க்க முடியவில்லை, கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் துப்புராஜ் துப்பறிவதில் திக்கு முக்காடி போனார். ஒரு மாதமாய் தூக்கம் கெட்டு என்னென்னவோ வழியிலும் புலன் விசாரணை செய்தும் அவரால் இந்த சவாலான கேஸில் ஒரு படி கூட முன் செல்ல முடியவில்லை. விடிய விடிய கிராமத்தை ரவுண்ட் வந்த துப்புராஜ் அதிகாலையில் தான் ஸ்டேஷனுக்கு வந்தார். கண்கள் பவளம் போல சிவந்திருந்தது. தூக்கம் இல்லாமல் உட்கார்ந்து துப்புராஜை நித்திரையில் கொஞ்சம் அக்கறை செலுத்த சொல்லியது. அப்படியே டேபிளில் கவிழ்ந்து விட்டார் துப்புராஜ். பதறி அடித்து வந்த கண்ணாயிரம் துப்புராஜை உலுக்கி, சார் தெற்கு தெருவுல தொடர்ந்தாப்புல 3 வீடுகள் தீப்பற்றி எரியுது சார், தீயணைப்புக்காரங்க தீய அணைச்சிட்டு இருக்காங்க என்று சொல்லிய கண்ணாயிரம் பிரம்மை பிடித்திருந்தார். தினம் தினம் இந்த செய்தியை கேட்டு கேட்டு துப்புராஜ் உக்கிரகத்தின் உச்சத்துக்கே போனார். டென்ஷனில் கொதித்து போனவர், என்னையா இந்த கிராமத்துல நடக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எவனோ ஒருத்தன் என் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான், சும்மா விட மாட்டேன் பாரு, பிடிச்சு காட்டுறேன் சொல்லியவர் கொதித்து போனார். சரி வாங்க கண்ணாயிரம், ஸ்பாட்டுக்கு போலாம் என்று துப்புராஜ் சொன்னதும் பின்தொடர்ந்தார் கண்ணாயிரம். அந்த வீடுகள் பாதி எரிந்து சாம்பலாகி இருந்தது. அக்கம் பக்கம் வீடுகளில் இருப்பவர்களையும் அந்தந்த வீடுகளுக்கு காவல் இருந்த போலீசாரிடம் சந்தேகப்படியான ஆள் நடமாட்டம் இருந்ததா, புதிய மனிதர்கள் யாராவது வந்தார்களா என்று துப்புராஜ் விசாரித்ததில் எல்லாருமே உதட்டை பிதுக்கினர். இப்படி எல்லாருமே தெரியாதுன்னு சொன்னா எப்படி? சே, என்னையா மாய மந்திரமா இருக்குது, ஒரு மாசமா திடீர்னு வீடுகள் அதுவா தீப்பிடிச்சு எரியுது, எவனும் தீ வைக்காம எப்படி இது சாத்தியம்? தன் நெஞ்சில் இருந்த ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டு கண்ணாயிரத்தை இருந்து விசாரித்து விட்டு வருமாறு சொல்லிவிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பினார். மதியம் கண்ணாயிரம் ஸ்டேஷனுக்கு வந்தவர், சார் ஒரு மாசமா இந்த கிராமத்துல வீடுகள் அதுவா தீப்பிடிச்சு எரிய காரணம் தெரிஞ்சிடுச்சு சார், இந்த ஊரு பூசாரி மேல பிடாரி அம்மன் ஏறி குறி சொல்லி இருக்கு, இந்த கிராமத்துல இருப்பவங்க தெய்வ குத்தம் செஞ்சுட்டாங்களாம், அதனாலதான் 48 வகையான பேய் பிசாசுங்க கிராமத்துல இருக்கிற வீட்டை எல்லாம் மர்மமான முறையில கொளுத்திட்டு இருக்கான், இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு அந்த பூசாரி சாமியாடி இருக்கான் என்ற கண்ணாயிரத்தின் முகத்தில் ஒரு திருப்தியை தவழ்ந்தது. இதை கேட்டதும் துப்புராஜ், அப்படியா, அப்போ இது பேய்கள் நடமாடும் கிராமமா? போயா, இந்த விஞ்ஞான உலகத்துல பேய் பிசாசுன்னு என்ற துப்புராஜ் யோசனையில் ஆழ்ந்தார். கண்ணாயிரம் சொன்னதில் ஏதோ பொறி தட்டியது. சற்றென்று சுதாரித்து கொண்டவர், அப்பாடா, இப்பதான் சரியான எவிடன்ஸ் சிக்கிருக்கு, இப்ப பாரு நான் பூசாரி கிட்ட பேயாடி எல்லா மர்மத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், போய் அவனை கூட்டிட்டு வாங்க என்றார். பூசாரி குறி சொன்ன கணத்திலிருந்து கிராம மக்கள் பேய்கிளி பிடித்து திரிந்தனர். இரவு 8 மணி இருக்கும். ஸ்டேஷனுக்கு பூசாரி அழைத்து வந்தார் கண்ணாயிரம். லாக்கப்பில் பூசாரிக்கு அடி உதை சராமரியாக விழுந்தது. வலி தாங்க முடியாமல் முனகிய பூசாரி இனியும் விஷயத்தை மறைத்தால் தர்மாடியில் உயிரே போனாலும் போய்விடும் என்று முடிவுக்கு வந்தவர் அந்த விஷயத்தை கக்கினார். பின்னர் துப்புராஜ் துரிதமாக விசாரணையை தொடங்கினார். கண்ணாயிரம், 6 மாசத்துக்கு முன்னால் இந்த கிராமத்தையே ஒட்டுமொத்த விலைக்கு வாங்கி ஏதோ ஃபேக்டரி கட்ட யாரோ வந்திருந்தாங்களாமே? ஆமா சார், வந்தவங்க அடிமாடு விலைக்கு கேட்டா யாரு கொடுப்பாங்க, அதான் வந்த வழியே போயிட்டாங்க. அப்படியா என்று துப்புராஜ் போனில் அந்த நம்பரை டயல் செய்தார். மறுமுனையில், ஹலோ மாதேஷ் பேசுறேன். மாதேஷ், துப்புராஜ் பேசுறேன், சின்ன ப்ராப்ளம் என்றவர் கிராமத்தில் நடந்த சம்பவங்களை சொன்னார். நான் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் என்ற முறையில சொல்றேன், இது திட்டமிட்ட அறிவியல் பூர்வமான மேஜிக் என்ற மாதேஷ் தீப்பிடித்து எரிய வைக்கும் மெத்தடை விவரித்தார். கண்ணாயிரம், ஒரு வழியாக இந்த கிராமத்தில் வீடுகளை தீப்பிடிக்க வைத்து பேயை கைது பண்ண போறோம் வாங்க என்றார். கண்ணாயிரத்துக்கு எதுவும் புரியவில்லை. குழப்பத்தோடு ஜீப்பில் ஏறினார்.
1 மணி நேரத்தில் ஜீப் அந்த பங்களாவில் நின்றது. தடதடவென உள்ளே போன துப்புராஜ், நித்யானந்தம், உங்களை இப்போ கைது பண்ண போறேன், வரீங்களா ஸ்டேஷனுக்கு என்றவரிடம். எதுக்கு? நீங்க கேட்ட வெளிக்கு அந்த கிராம மக்கள் அவங்க இடத்த கொடுக்கல என்றதால ரொம்ப புத்திசாலித்தனமா சயின்ஸ் டெக்னிக்கல் பாஸ்பரஸ் ரசாயன பவுடரை சூடத்துடன் கலந்து சாணத்துல பெட்ரோல் கலந்து அதை உருட்டி வீடுகள் மீது போட சொல்லி இருப்பீங்க. அந்த ரசாயன கலவை வெயில் படப்பட சூடாகி திடீர்னு தீப்பிடிச்சு எரியும். இப்படி தினம் செய்த அந்த மக்களை பயமுறுத்தி கடைசியா பூசாரி மூலம் இதெல்லாம் பேயோட செயல், தெய்வ குத்தன்னு புரளி கலைப்பி விட்டுருக்கீங்க. கடைசியா மக்கள் பேய்க்கு பயந்து வீட்டை இடத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்டு வாங்கன்னு திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்கீங்க. ஆக உங்க சுயநலத்துக்காக வீட்டை கொளுத்துனதுக்காகத்தான் கைது பண்றேன், போதுமா? இன்னும் உன்னோட பித்தலாட்டத்தை சொல்லவா என்றார் துப்புராஜ். நித்யானந்தம் மௌனமாய் துப்புராஜை பின்தொடர்ந்தார். அப்பாடா என்று கண்ணாயிரம் பெருமூச்சு விட்டார், துப்புராஜை பார்த்து சிரித்து கொண்டு. இத்துடன் பேய் கிராமம் கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.